Hi, I am N. Shivkumar from NSK Spoken English. For online class and offline class, please contact this number. Thank you. Thank you very much. Welcome back to NSK Spoken English. Today I am going to take past continuous tense. Past continuous tense. Past continuous tense ஓட sentence கடினம்னு பார்த்தீங்கன்னா subject, auxiliary verb, main verb ஓட ing சேர்ந்து வரும். மெயின் verb வந்து present participle யூஸ் பண்ணுவோம். மெயின் verb 3. இங்க auxiliary verb என்னென்ன யூஸ் பண்ணுவோம்? was, were. இப்போ simple pastக்கும் past continuousக்கு என்ன டிஃபரன்ஸ் பாருங்க. simple past it happened specific point of time. கடந்த காலத்தில் நடந்து முடிந்தது. ஒரு செயலானது நடந்து முடிந்து விட்டது. past continuous tense happened during the past. கடந்த காலத்தில் ஒரு செயலானது குறிப்பிட்ட காலம் நடந்து இருக்க வேண்டும். நான் நேற்று மேட்ச் விளையாடி கொண்டிருந்தேன். நான் நேற்று கால்பந்து போட்டி விளையாடி கொண்டிருந்தேன். அதை அப்படியே பார்க்கலாம் பாருங்க. சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல ஐ பிளேட் கிரிக்கெட் எஸ்டர்டே. நான் நேற்று கிரிக்கெட் விளையாடினேன். இதே நீங்க பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல சொல்லும்போது ஐ வாஸ் பிளேயிங் கிரிக்கெட் எஸ்டர்டே. நான் நேற்று கிரிக்கெட் விளையாடி கொண்டிருந்தேன். கடந்த காலத்தில் ஒரு செயலானது குறிப்பிட்ட காலம் தொடர்ந்து நடைபெற்று இருக்க வேண்டும். இங்க பாருங்க சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல ஐ பிளேட் கிரிக்கெட் எஸ்டர்டே. நான் நேற்று கிரிக்கெட் விளையாடினேன். பாஸ்ட் கண்டினியூஸ் சொல்லும்போது ஐ வாஸ் பிளேயிங் கிரிக்கெட் எஸ்டர்டே. நான் நேற்று கிரிக்கெட் விளையாடி கொண்டிருந்தேன். ஸோ பாஸ்ட் கண்டினியூஸ்ல சில இப்போ சென்டென்ஸ் ஃபார்மேஷன் பார்ப்போம். ஐ வாஸ் ப்ரிப்பேரிங் ஃபார் எக்ஸாம். we were preparing for exam. you were preparing for exam. he was preparing for exam. she was preparing for exam. it was preparing for exam. they were preparing for exam. இந்த past tense இருக்குங்க. ஃபர்ஸ்ட் affirmative sentence பார்ப்போம். I was preparing for exam. affirmative sentence நேர்மறை வாக்கியம். இப்போ இதை இன்ட்ராகேட்டிவா மாத்துறோம். வினா வாக்கியமா மாத்துறோம். was I preparing for exam? நான் தேர்வுக்கு தயார் செய்து கொண்டிருந்தேனா? இதை நெகட்டிவா சொல்றோம். நெகட்டிவ் சென்டென்ஸா எதிர்மறை வாக்கியமா. I was not preparing for exam. நான் தேர்வுக்கு தயார் செய்து கொண்டிருக்கவில்லை. ஓகே? இப்போ we, you, he, she, it, they பார்ப்போம். We were preparing for exam. நாங்கள் தேர்வுக்கு தயாராகி கொண்டு இருந்தோம். Were we preparing for exam? நாங்கள் தேர்வுக்கு தயாராகி கொண்டு இருந்தோமா? We were not preparing for exam. நாங்கள் தேர்வுக்கு தயாராகி கொண்டு இருக்கவில்லை. இது அப்படியே சப்ஜெக்ட் மாத்தி பண்ணுவோம். we பதிலா you போடுவோம். You were preparing for exam. Were you preparing for exam? You were not preparing for exam. நீங்கள் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருந்தீர்கள். நீங்கள் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருந்தீர்களா? நீங்கள் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கவில்லை. இது அப்படியே சப்ஜெக்ட் மாத்தி தேவா சொல்லுவோம். they They were preparing for exam. Were they preparing for exam? They were not preparing for exam. அவர்கள் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருந்தார்கள். அவர்கள் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருந்தார்களா? அவர்கள் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கவில்லை. இது அப்படியே நம்ம சப்ஜெக்ட் இப்போ ஹீக்கு போவோம். தேக்கு வேர் இருந்தது. இப்போ he, she, itக்கு was, ஐக்கும் was வரும். He was preparing for exam. அவன் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருந்தான். Was he preparing for exam? அவன் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருந்தானா? He was not preparing for exam. அவன் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கவில்லை. இது அப்படியே yes or no டைப் சொல்லலாம். Yes, he was preparing for exam. No, he was not preparing for exam. இது அப்படியே சப்ஜெக்ட் மாத்தி போவோம். இது ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க. இதை நீங்க ஃபாலோ பண்ணலாம். She was preparing for exam. Was she preparing for exam? She was not preparing for exam. அவள் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருந்தால்
அவள் தேர்வுக்கு தயாராகி கொண்டு இருந்தாளா, அவள் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கவில்லை. இது சப்ஜெக்ட் அப்படியே சீட் மேல ஹிட் பண்ணுவோம். இதே நம்ம எஸ் ஆர் நோ சொல்லலாம். She was preparing for exam. Was she preparing for exam? She was not preparing for exam. Yes, she was preparing for exam. No, she was not preparing for exam. இப்போ இட் யூஸ் பண்ணுவோம். இட்னா ஒரு கிளாஸ் ஸ்டூடண்ட்ஸ் அத்தனை பேரையும் சொல்லலாம் இட்ல. It was preparing for exam. Was it preparing for exam? It was not preparing for exam. Yes, it was preparing for exam. No, it was not preparing for exam. The sentence formation ரெகுலரா சொல்லி பார்க்கணும், எழுதி பார்க்கணும். அந்த formation செல்ஸ் practice பண்ணிட்டீங்கன்னா it will come quickly, easily. Okay? Past continuous tense எங்க யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். நம்ம continuing during period ஒரு விஷயத்தை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கும்போது சங்கர் வாஸ் ஒர்க்கிங் ஹால் டே. அவர் அந்த நாள் பூரா வேலை செஞ்சுட்டே இருந்தார். மார்னிங் 9 o'clock டு ஈவினிங் 8 o'clock அப் டு நைட் வரைக்கும் செய்திருக்காரு. மதர் வாஸ் லாசிங் ஹர் பேஷன்ஸ். குழந்தைங்க வந்து நிறைய சட்டை பண்ணிகிட்டே இருக்கும்போது அம்மா அந்த பொறுமை இழந்துருவாங்க. மதர் வாஸ் லாசிங் ஹர் பேஷன்ஸ் ஹால் டே. இந்த குழந்தைங்க இந்த நாள் பூரா சட்டை பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதுவும் இப்போ இந்த கொரோனா லீவில் சட்டை பண்ணிகிட்டே இருக்கிறதுனால. பொலைட் ரெக்வஸ்ட் பணிவான வேண்டுகோள். She was wondering if you could help her. அவளுக்கு உன்னால ஹெல்ப் பண்ண முடியுமான்னு அவ யோசிச்சுட்டு இருக்கா. She was wondering if you could help her. Continuing during movement ஒரு செயலானது கடந்த காலத்தில் நடந்து கொண்டிருக்க வேண்டும். At 8 AM I was eating breakfast. நான் காலை 8 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு கொண்டிருந்தேன். சாப்பிட்டு கொண்டிருந்தேன் 8 மணிக்கு சாப்பிட்டுட்டு இருந்தேன். At 1 PM he was cooking lunch. 1 மணிக்கு அவன் லஞ்ச் சமைச்சிட்டு இருந்தான். Continuing when interrupted. இப்போ ரெண்டு ஆக்ஷன் ஒரே டைம் ஒரு செயலானது நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த நடந்துட்டு இருக்கும்போது இன்னொரு செயலானது வரும்போது அது டிஸ்டர்ப் ஆகும், இன்டரப்ட் ஆகும், தடைப்படும். அதை தான் இந்த இடத்துல பார்ப்போம். We were playing football when they arrived. நாங்கள் ஃபுட்பால் விளையாடிட்டு இருக்கும்போது அவங்க வந்திருந்தாங்க. when they arrived. She was singing a song while we entered the hall. அவர் பாட்டு பாடிக்கொண்டு இருக்கும்போது அவர் ஹாலில் என்ட்ரானாரு. ஒரு ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்குது. அந்த ஹாலில் அவங்க பாட்டு பாடிட்டே இருக்காங்க. அந்த ஃபங்க்ஷனில் பாட்டு பாடிட்டு இருக்காங்க. பாட்டு பாடிட்டு இருக்கும்போது அந்த ஃபங்க்ஷன் கெஸ்ட் கூட வராரு. why we entered the hall. planned action ஒரு விஷயத்தை ஏற்கனவே பிளான் பண்ணி செய்யறது. he was பிளான் பண்ணி செய்ய போறோம். he was planning to eat sweets but he did not have time. அவர் ஸ்வீட் சாப்பிடலான்னு வீட்டில் நல்லா ஸ்வீட்லாம் செஞ்சு வச்சிருக்காங்க. தீபாவளிக்கு இந்த மாதிரி டைம் ஸ்வீட் சாப்பிடணும்னு நினைக்கிறாரு. ஆனால் சுகர் வந்துடும், அதை வந்து எதுவும் சொல்லி அவர் பயமுறுத்திட்டே இருக்கார். டைமும் இருக்குதுல்ல. she was planning to eat sweets but he did not have time. அதே மாதிரி இப்போ சளி பிடிச்சிரும் அந்த மாதிரி சொல்லும் போது அந்த இடத்துல சொல்லலாம். she was planning to do yoga but she did not have time. யோகா செய்யலாம்னு பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால அதுக்கான டைம் அமையறதில்ல அவங்களுக்கு. she was planning to do yoga but she did not have. past continuous tense when not used எப்போ நம்ம அதை பயன்படுத்தக்கூடாது பார்ப்போம். stative verbs mental state or emotional state ஒரு மனநிலையில் இருக்க சொல்றது. angry, hungry இந்த மாதிரி இடங்கள்லாம் நம்ம சொல்லுவோம். எமோஷனல் ஸ்டேட்ல இருக்கும் நம்ம சொல்லக்கூடாது. அந்த இது வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் மேக்ஸிமம் கண்டினியூஸ் டென்ஸ். அது ப்ரெசென்ட்டாக இருந்தாலும் சரி, பாஸ்ட்டாக இருந்தாலும் சரி, ஃபியூச்சர் கண்டினியூஸ் இருந்தாலும் இந்த எமோஷனல் ஸ்டேட் ஸ்டாட்டிவ் வெர்ப்ஸ் யூஸ் பண்ணாது. ஆக்ஷன் வெர்ப்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வாக், ரன், ஜம்ப், வாக், ஸ்விம் லைக் தட். அந்த ஆக்ஷன் வெர்ப்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆக்ஷன் வெர்ப்ஸ் இடங்களை தான் நம்ம பயன்படுத்தணும். ஆக்ஷன் வெர்ப்ஸ். இப்போ பாருங்க சென்டென்ஸ் ஃபார்மேஷன். யூ வேர் ஹேவிங் எ பிக் ஹவுஸ். உங்ககிட்ட பெரிய வீடு இருக்கு அப்படி சொல்றது வந்து யூ ஹேட் எ பிக் ஹவுஸ். இதை இப்படி தான் சொல்லணும். இட்ஸ் ரைட், இட்ஸ் ராங். சுசிந்திரன் வாஸ் eating mosquitoes. சுசிந்திரனுக்கு மஸ்கிட்டோஸ்னா பிடிக்காது. அதை வந்து இப்படி சொல்லக்கூடாது. சுசிந்திரன் hated mosquitoes. சிம்பிள் பாஸ்ட் தான் சொல்லணும். ஓகே, this one is wrong, this one is right. He was knowing me for many years. அவருக்கு என்ன ரொம்ப வருஷமா தெரியும் அப்படி சொல்றத இது எப்படி சொல்லக்கூடாது. He knew me for many years. Simple past tense சொல்லணும். You knew me for many years. Sorry.
is wrong, is right. Simple past சொல்லுவோம். Simple past. One more thing. He was needing to catch his train. அவனோட ட்ரெயினை பிடிக்கணும். அந்த ட்ரெயினை பிடிச்சிட்டு ஊருக்கு போகணும். He needed to catch his train. அவன் அந்த ட்ரெயினை பிடிக்கணும். அது சிம்பிள் பாஸ்ட்ல சொல்லுவோம். This is wrong, this is right. என்கிட்ட மொபைல், I was having a mobile. I was having a mobile. ஆனா அப்படி சொல்லக்கூடாது. I had a mobile. என்கிட்ட மொபைல் இருக்கு. I had a mobile. This one is wrong, this one is right. இப்போ ஒரு சின்ன இது பாருங்க. She was having a function. She was having a function. அவளுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருந்தது. அந்த ஃபங்க்ஷன்ல அவ ரொம்ப சந்தோஷமா இருந்தா. She was having a good fun. She was having a good time. அந்த மாதிரி சொல்லலாம். இந்த மாதிரி சொல்றது இது சரியா இருக்கும். ஓகே? I was not swimming. I wasn't swimming. We were not swimming. We were not swimming. You were not swimming. You were not swimming. He was not swimming. He wasn't swimming. She was not swimming. She wasn't swimming. It was not swimming. It wasn't swimming. They were not swimming. They weren't swimming. In positive sentence, we cannot use contraction. Positive sentence நேர்மறை வாக்கியத்துல நம்ம contraction form யூஸ் பண்ண கூடாது. எதிர்மறை வாக்கியம். In negative sentence, we can use contraction form. எதிர்மறை வாக்கியத்துல நம்ம contraction form யூஸ் பண்ணலாம். ஓகே फ्रेंड्स, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம Subscribe பண்ணுங்க, பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. Thank you. We see you on next video.